ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில புத்தம் புதிய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். சார், இந்த தமிழ் புத்தாண்டுல கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? அதாவது ரிஷப லக்னம், கும்பம் ராசி, சதயம் நட்சத்திரம், 3ஆம் பாதத்தில் மங்கள நாளாகிய செவ்வாய்க்கிழமை நாளில் பராபவ வருட தமிழ் புத்தாண்டு உதயமாகுது. பரிவர்த்தன யோகத்தோடும் 90 சுப முகூர்த்தங்களோடும் ஜனனமாகக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு எண்ணி பார்க்க முடியாத ஏற்றங்களை கொடுக்க வேண்டிய அமைப்பில் நிச்சயமாகவே இருந்துகிட்ருக்குது. கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு முதல் 2 மாதங்கள் ஓரளவு நன்மை அப்படிங்கிறதுக்கு மேலே அடுத்து வரக்கூடிய காலங்கள் தமிழ் புத்தாண்டு உதயமாகி முதல் 2 மாதங்கள் கழித்து அதுக்கப்புறம் தொடர்ந்து 10 மாதங்கள் நிறைய சொத்து சுகங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. எண்ணி பார்க்க முடியாத ஒரு அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. கடந்த காலங்களில் எந்தெந்த விஷயத்தில் ஏமாந்து போனீங்களோ அந்தந்த விஷயங்களில் குடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த புத்தாண்டு நிச்சயமாகவே கொடுக்கும். புத்தாண்டு உதயமாகக்கூடிய உதயாதி நாளிகை வினாளிகையில் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில், உத்தியோகஸ்தானத்தில், ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்படக்கூடியது, உத்தியோகத்தில் பணி உயர்வு கிடைக்கக்கூடியது. ஒரு சில பேருக்கு கடுமையான உத்தியோகம் பார்த்த உங்களுக்கு கடல் கடந்த உத்தியோகம் அல்லது கௌரவமான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. சப்தம ஸ்தானத்தில் சகோதரகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத சாதனைகளை நித்தமும் படைக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையப் போகுது. இந்த செவ்வாய் பகவான் சகோதரகாரம் மட்டுமல்ல, பூமிகாரகராக இருக்கிறதுனால பூமிகாரகன் செவ்வாய் பகவான் மீனம் ராசியில் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சாமி வடம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும் அல்லது தொழில் ரீதியான வகையில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு எங்கும் காணாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய, யதார்த்தமான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய, அந்த வருமானங்களுக்கு தகுந்தபடி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கான வெகுமானங்கள் சிறப்பிக்கக்கூடிய நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. கணினி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த பயணங்கள் அமையக்கூடிய, கௌரவ வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய, சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகளை மிகுதியாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். தமிழ் புத்தாண்டு உதயமாகக்கூடிய நேரத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அரசாங்க வகையில் தடைப்பட்ட ஒரு சில காரியங்களுக்கு நல்லதொரு விடை கிடைக்கக்கூடிய, அதே அரசாங்கத்தில் அனுகூல ஆதாயங்கள் அதிகரிக்கக்கூடிய, அரசாங்க அமைப்பில் உள்ளவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் அல்லது பதவிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக, உத்தியோகத்தில் அலுவலகத்தில் உங்களுக்கான நல்ல பெயர், அதாவது உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை மிகுதியாகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. தனஸ்தானாதிபதி சுக்கிர பகவானும் ஓரளவு சாதகமாக இருக்கிறதுனால வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் கிடைக்கக்கூடிய, தடை இல்லாத தன பண வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப் போகுது. பஞ்சம ஸ்தானாதிபதி சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். உப ஜெய லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனைகள் மூலமாக அல்லது பெண்கள் பெயரில் நடக்கக்கூடிய நிறுவனம் அல்லது தொழில் ஸ்தாபனம் சம்பந்தப்பட்ட வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும். அயன ஜயன போக பாக்கிய விரய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதாவது மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் 8ஆம் இடம் என்ற மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிறைவு அப்படிங்கிறத நிச்சயமான வருமானங்களை குறைவில்லாமல் கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையப் போகுது. 12ஆம் அப்படிங்கிறது அசுபஸ்தானமாக இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி 8ஆம் இடம் அப்படிங்கிறது அசுபஸ்தானமாக இருக்குது. அப்போது அசுபஸ்தானத்துக்கு அதிபதி இன்னொரு அசுபஸ்தானத்தில் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ராஜயோகங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் தமிழ் புத்தாண்டு அமையும். பொதுவாகவே அதாவது தொழில் ரீதியான வகையில், குடும்ப ரீதியான வகையில், தொழில் ரீதியான வகையில் வெற்றி லாபம் இருந்திருந்தால் கூட குடும்பம் ரீதியான வகையில் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமையும். சூப்பர் சார். கன்னிராசிக்கு எல்லாமே நல்லதா சொன்னதா கூட பரிகாரங்கள் அவங்களுக்கு ஏதாவது இருக்கா தடையின்றி கிடைக்க?
கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு தமிழ் புத்தாண்டு கோச்சார கிரக நிலைகளைப்படி ஆச்சாரம் இல்லாமல் மிகப்பெரிய அமைப்புகளும் சிறப்புகளும் கிடைக்கும் அப்படிங்கிறது உன்னதமான விஷயம்தான். இருந்தாலும் இந்த மாதிரி நன்மைகள் நடக்கக்கூடிய காலங்களில் புத்தாண்டு உதயமாகக்கூடிய உதயாதி நாளிகை வினாளிகை சம்பந்தப்பட்ட நேரங்களில் ராசி அதிபதி புதன் பகவான் நீச்சம் பெற்று இருக்கிறது அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன குறைகள் கிடைக்கக்கூடிய, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்காமல் தடை ஏற்படக்கூடிய, நல்ல நேரம் சம்பந்தப்பட்ட முக்கியமான நேரங்களில் ஒரு சில தாமதங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி ஜென்ம ராசிக்கு அட்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கார் அப்படிங்கிறத விட அந்த அட்டமஸ்தானத்தில் ஆடம்பரத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து அஸ்தங்கமாகி இருக்கிறதுனால ஆடம்பரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அவ்வப்பொழுது தடைகள் ஏற்படக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. இந்த மாதிரியான தடை தாமதங்கள் 6ஆம் இடத்துல லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் மறைவு பெற்று இருக்கிறதுனால மன சம்பந்தப்பட்ட வகையில் பணம் வந்தால் மனம் நிறைவு அப்படிங்கிறத விட பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட மனம் நிறைவு ஏற்படாமல் தேவையில்லாத குழப்பங்கள் அவ்வப்பொழுது ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது. இந்த மாதிரியான குழப்பங்களுக்கெல்லாம் நல்லதொரு விளக்கங்கள் கிடைக்க வேண்டும் அப்படின்னா அதற்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை அற்புதமாக கையாளணும். பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஆலய தரிசனம் பாவ விமோசனம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆலய தரிசனத்தின் மூலமாக அவ்வப்பொழுது வரக்கூடிய தடை தாமதங்களை வெல்ல முடியும். அதே மாதிரி கோபுர தரிசனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு கோடி கோடியாய் பணம் கிடைக்குது அப்படிங்கிறத விட அடுத்தவங்க சொல்லுகிற மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய தரிசனமாக இந்த கோபுர தரிசனம் இருந்துகிட்டு இருக்கும். ஆக எந்த தெய்வமாக இருந்தாலும் கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு தமிழ் புத்தாண்டு கிரக அதாவது கோச்சார கிரக நிலைப்படி ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் சாதுவான தெய்வமாக இருந்தாலும் ஏதுவான தெய்வமாக இருந்தாலும் அகங்காரமான தெய்வமாக இருந்தாலும் அமைதியான தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வ சம்பந்தப்பட்ட சன்னதியை வழிபாடு வச்சுக்கிறது அல்லது நேரமில்லாத நேரத்தில் கோபுரம் சம்பந்தப்பட்ட கோபுர வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக உன்னதமானதாக அல்லது உத்வேகமானதாக அமையும் அப்படிங்கிறது உண்மை. சூப்பர் சார். இவங்களுக்கான சரியான பரிகாரம் சொன்னீங்க சார். நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி.